உடைய நட்சத்திரத்துடைய 3ஆம் பாகம் என்ன செய்யுது? அப்ப ராகு நட்சத்திரம் 3 எல்லாருக்கும் தெரியும். அந்த 3லயே 3ஆம் பாதம் என்ன செய்யுது? அந்த 3ஆம் பாதம் நவம்சம் எங்க பாருது? இதை பற்றி நான் விளக்கமா போன மாநாட்டில் பேசிட்டாங்க. இப்ப புரிஞ்சு சொல்ல விரும்புறேன். அப்படி சொல்லும் போது பல உண்மைகள் தெரிய வருது. இப்ப இன்னைக்கும் காலையில காக்கலாய்க்கு வந்தோன்னா உங்கள்கிட்ட போட்ட கேள்வி என்கிட்ட போட்டாரு, எங்கிட்ட போட்டாரு. இந்த மாதிரி 88வது பாகம் நீங்க சொல்றீங்க, பைனாசிக தோஷம் சொல்றீங்க, அது எத்தனாவது டிகிரியா வரும் அப்படின்னா, திருக்கணிதம் டிகிரி தானே பாக்குறீங்க, வாக்கியம் தானே பாகம் பாக்குறீங்க, அப்ப எத்தனாவது டிகிரியா வருது? நான் உடனே மனக்கணக்காக கால்குலேட்டர் 88 இன்ட்டு 3.2 அளவு கணக்கு போட்டு அப்புறப்பட்ட 280 அது ரேஞ்சில் வரும் சாமி அப்படிங்க. இல்லையா, டிகிரியில சொல்லுங்க, நீங்க பாகத்தை கணக்கு சொல்றீங்க, டிகிரியை சொல்லுங்க அப்படின்னா 88வது டிகிரிங்கிறது. அப்பதான் அது புனர்பூசம் 3ஆம் பாகத்துல வரும். அப்ப அது ஒரு பாயிண்ட சொன்னாரு. நீங்க அவர் கவர் பண்ணல. என்ன சொல்றாருன்னா, நீங்க அசுவில இருந்து எண்ணி பாருங்க, எத்தனாவது நட்சத்திரம் ஆகுது, எத்தனாவது சிரமம் வரும்? புனர்பூசம் 7வது சிரமம் வரும். 7 வதை வைனாசியம் கணக்கு. இப்ப பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் என்னம்னா 7 வரும். 7 வரும்போது அதுல இருந்து 22வது நட்சத்திரம் வைனாசியம் வரும். அது லிங்க் இருக்கா? அதே லிங்க் இங்க ஒரே நட்சத்திரத்திற்கு பாருங்க, 7வது இதுலயே வைனாசியத்திலே வருது. அப்ப அது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்குன்றத பாருங்க. இப்படி அரிய பெரிய கருத்துக்களை அவர் நிறைய அள்ளி வழங்கியிருக்காரு. ஜாம்பவான் சுவாமிகள் அவர் வரும்போது அந்த பயணம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாச்சு. அவர் சொல்ல விஷயங்கள் அது மட்டும் என்ன சொல்ல, அவரு ஒரு பையனையும் சொன்னார் இல்லையா, மேசராசி மிதுன ராசி ரெண்டையும் கல்யாணம் பண்ணி சொல்றீங்க, ஆணுக்கு ஆண் பண்ணி சரியா வருமா? 2 பேரும் ஆண் குணமா இருப்பாங்க, எப்படி சரியா வருவாங்க? அது மட்டும் இல்ல, ஒன்று சரராசி மற்றொன்று சிரராசி. அப்ப சிரத்தையும் பண்ண சரராசி உபயராசி, சரத்தையும் உபயத்தை கல்யாணம் பண்ணிச்சா எப்படி வாழ்க்கை சிரமமா இருக்கணும்? ஒரு கேள்வியை கேட்டாரு. அவருக்கு அத்தனை கேள்வியும் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு அடைச்சு யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட உயரிய மகாட்ட நாங்களா இருக்கோம், பல விஷயங்களை கற்றிருக்கோம். நீங்க அந்த ஜோதிட அமிர்த கலசம் புத்தகத்தை வாங்கி படிங்க, அதோட கருத்துக்களை மீண்டும் சிந்திங்க. அடுத்தடுத்த மாநாடுகளுக்கு வாங்க. ஏன்னா அவர் தான் வெளியில தேடி இருக்கு ஒண்ணுதான். அது கிரெடிட் ஒரே சக்தி சுவாமிகளுக்கு தான் கேட்கும். முக்கியமான ரோடு வச்சிருக்காங்க. ஸோ நான் இந்த சாமி வந்தாங்க, அவர் தான் பேசணும். என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாப்பிட்டு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டாரன், இதுதான் கவர்னர் ஆகிட்டு அப்படின்ட்டு வந்தாரா. வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவார். இப்போ சென்னை கவர்னர் வீட்டுக்கு வர நான் சாப்பிட வரேன், இன்னைக்கு கூப்பிடலான்னு. அடுத்தபடியாக மதன் மோகன் ஐயா, சிவகாசி. இவர் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல மேனேஜரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இவர் நம்ம சாமியோட ஒரு ஃபாலோயர். ஜோதிடத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, பட் இருந்தாலும் சாமியோட பழகின தோஷத்துக்காக வேண்டி இவங்களும் இப்ப முழுக்க ஜோதிடராகவே ஆயிட்டார். இப்ப தற்போது அவர் தன்னோட சிற்றுரையை ஆற்றுவார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட, தெளிவு குருவின் திருநாமம் செப்பர், தெளிவு குருவின் திருமேனி காணு, தெளிவு குருவின் திருவுருவம் சிந்தித்திருப்பதல்ல. சாமிகளுடைய பாதம் பணிந்து இப்ப நான் பேச போவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி.